ஷவர்மா ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம செட்டின் கடைக்கு போயிருந்தோம். திருவனந்தபுரத்தில் நிறைய இடத்துல ஷவர்மா ட்ரை பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் டேஸ்ட்டு ஒவ்வொரு விதமாக இருக்கும். பட் நல்லாயிருக்கும். ஒரு சில இடத்துல வந்து ஷவர்மா உள்ள வந்து நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. பொதுவாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அரேபிக் கண்ட்ரீஸில் நிறையா வைப்பாங்க. அவங்க வந்து மயோனிஸ் கூட ஹும்மூஸ்ன்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதாவது கொண்டக்கடலையோட பேஸ்ட்டு. அது வந்து இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அவங்களோட மயோனிஸ்க்கு. இவங்க எத்தனை விதமான சாஸ் ஊற்றினாலும் ஷவர்மாவோட உண்மையான டேஸ்ட் வந்து அந்த அத்தன்டிக் டேஸ்ட்டு வந்து அந்த அரேபிக் ஸ்டைலில் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே எவ்வளோ ஷவர்மா ட்ரை பண்ணாலும் எனக்கு இன்னும் அந்த டேஸ்ட்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு பர்ஃபெக்டான ஷவர்மாவோட டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இந்த கடையில் ஷவர்மா நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பர். பட் நமக்கு அந்த டேஸ்ட் சாப்பிட்டு பழகுனதுனால அந்த டேஸ்ட் கிடைக்கல. இன்னும் எங்கேயோ தேடிக்கிட்டே இருக்கேன். பையா வந்து ரோல் பண்ணி எல்லாம் முடிச்சு பக்கத்துலேயே டெம்ப்டிங் எனக்கு அதிகமாகிடுச்சு. எப்படா கைக்கு கிடைக்கும், பிரித்து வாயில் வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஷவர்மா கூட வந்து கிடக்கிற அந்த வினிகரில் போட்டு ஊற வச்சு தர வெள்ளரிக்காய், பச்சை மிளகா, பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அது மாதிரி சில இடத்துல முள்ளங்கி கூட போட்டு கொடுப்பாங்க வினிகரில் ஊற வச்சு. பொதுவாக முள்ளங்கி நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வினிகரில் ஊற வச்சு சாப்பிட்ற முள்ளங்கி வந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஒரு உலை ஷவர்மா வாங்கி பிரித்து பைட்டை வாயில் வச்சாச்சு. வாயில் வச்சோன்னா அப்பா அப்படின்னு இருந்துச்சு. அடுத்தடுத்த பைட்டு நானும் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு டாட்டா பாய் சொல்லி கிளம்பிட்டோம்.